நானும் இடம் அடைக்கலம் புகுந்தேன். தெய்வமே, நீரே எங்கள் புகலிடம் மரண். உம்மையே நாங்கள் இன்றும் நம்பியிருக்கிறோம் என்கிற உயரிய எண்ணம் தான் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதம் சரணடைய வைத்தது. எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும், துயரம் வாட்டினாலும், துக்கத்தில் இருந்தாலும், நோயின் பிடியில் துயருற்றாலும் நீர் இருக்கிறீர் என்கிற ஒற்றை நம்பிக்கை, கடைசி விளிம்பின் நேரத்திலும் வாழ்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை துளிர்த்தது. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வாடிய பெண்மணி மருத்துவர் பலரிடம் சென்றாலும், உடைமைகள் எல்லாம் விற்றாலும் கிடைக்காத சுகம், நல்வாழ்வு அவளுமிடம் அடைக்கல புகுந்தவுடன் கிடைத்தது. உமது ஆடையின் விளிம்பிற்கும் கூட சுகம் கொடுக்கும் வல்லமை உண்டு என்று அவள் விசுவசித்த விதம், தீற்று என்று சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட போதும் சமூக சமய கட்டளைகள் தீட்டுப்பட்டவர்கள் மீது கடுமையாய் இருந்தாலும் கூட தான் யார் என்று வெளியில் தெரிந்தால் என்ன நடக்கும், என்னென்ன கொடுமைகள் இருக்கும் என்பதை அறிந்திருந்தும் தைரியமாய் வெளியில் வந்தாரே, துணிவுடன் உம் பின்னால் நின்றாரே. உம் ஆடையின் விளிம்பை நம்பிக்கையோடு தொட்டால் மிடம் அடைக்கல புகுந்து விட்டேன். நான் தீட்டு உடையவளாய், இரத்தப்போக்கு உடையவளாய் நான் வீடு திரும்ப வாட்டின நம்பிக்கை தானே. ஆண்டவரும் நாங்களே மிடம் அடைக்கல புகுகிறோம், எங்களை காத்தருளும் சுவாமி.